வணக்கம். சினி சினி மினி மினி முள்ளு மலரும் திரைப்படத்தை ரஜினிகாந்த் கதாநாயகனாக நடிக்க மகேந்திரன் இயக்கினார். ரஜினிகாந்தனுடைய கலையுலக பயணத்தில் ஒரு மைல்கல்லாக முள்ளு மலரும் திரைப்படம் அமைந்தது. டைரக்டர் மகேந்திரன் சார் எழுதியிருக்கக்கூடிய சினிமாவும் நானும் அப்படின்ற அந்த புத்தகம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு அருமையான தகவல் இருந்துச்சு. ரஜினிகாந்தையும் மகேந்திரன் சாரையும் இணைச்சி வச்சது எது, யார் அப்படின்றது இருக்கு இல்லையா, இணைச்சி வச்சது ஒரு சிகரெட் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுமா? சிகரெட்டு இவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி வச்சுச்சா அப்படின்ற மாதிரி உங்கள் மனசில் தோணுதில்ல? உண்மையிலே மகேந்திரன் சார் சொல்கிறாரு, ரஜினிகாந்தை என்னோட இணைச்சி வச்சது ஒரு சிகரெட்டு தான் அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஆடு புலி ஆட்டம் அப்படின்னு ஒரு படம். அந்த திரைப்படத்திற்கு கதை வசனம் எழுதியவர் மகேந்திரன். அந்த திரைப்படத்தில் நடித்தவர்கள் கமலஹாசனும் ரஜினிகாந்தும். கமல் கதாநாயகன், ரஜினிகாந்த் வில்லன். அந்த திரைப்படத்தை இயக்கியவர் எஸ்பி முத்துராமன். அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடந்துகிட்டு இருக்கு. படப்பிடிப்பு நடக்கக்கூடிய அந்த ஸ்டுடியோவிற்கு டைரக்டர் மகேந்திரன் போயிருக்கிறார். அப்போ மகேந்திரன் சார் டைரக்டர்லாம் ஆகலை. அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்பு நடக்கக்கூடிய இடத்திற்கு சென்ற மகேந்திரன் அந்த திரைப்படத்தினுடைய காட்சிகள், அந்த சீன்ஸ் இருக்குல்ல, சீன் பேப்பர்ஸ், அதை மேக்கப் ரூமில் இருந்துக்கிட்டு பல கரெக்ஷன்ஸ் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காரு. அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அப்போ மகேந்திரன் சார் நிறையா சிகரெட் பிடிப்பார். சிகரெட் பிடிச்சிட்டே வரும்போது சிகரெட் பாக்கெட்டில் இருக்கக்கூடிய கடைசி சிகரெட் தீர்ந்துருச்சு. அதுக்கப்புறம் பாக்கெட்டை பார்த்தா பாக்கெட் எம்டி. சிகரெட் பாக்கெட்டில் சிகரெட் இல்லை. சிகரெட் இல்லைன்னு உடனே அவருக்கு இதாகி போச்சு. என்னையாது நம்ம இந்த வசனத்தெல்லாம் கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றக்காக மேக்கப் ரூமில் உட்காந்துக்கிட்டு இவ்வளோ நேரம் உட்காந்துக்கிட்டு இருந்தோம். நம்ம சிகரெட்டு நம்மகிட்ட இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சோம். இப்போ பாக்கெட் காலி ஆகிப்போச்சு, இப்போ சிகரெட்டுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு வெளியே போய் யார்ட்டையாவது ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் சொல்லி பக்கத்தில் போய் கடையில் போய் ஒரு சிகரெட் பாக்கெட் வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவோம் அப்படின்றக்காக அப்படியே வெளியே வந்திருக்காரு. வெளியே வரும்போது இவர் இருக்க மேக்கப் ரூம் இருக்குல்ல, அதுக்கு அடுத்து இன்னொரு மேக்கப் ரூம், ஒப்பனை அறை. அது கதவு திறந்துருக்கு. என்ன இங்கே ஒரு மேக்கப் அறை இருக்குது, கதவு திறந்தானே இருக்குது, உள்ளே யார் இருக்காங்கன்னு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிவிட்டு, திறந்துருக்க கதவு தானே, யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு மட்டும் தெரியுது, யார் இருக்காங்கன்னு தெரியல மகேந்திரன் சாருக்கு. பார்த்துட்டு உள்ளே போயிட்டார். உள்ளே போன உடனே யார் இருக்காங்கன்னு தெரியாமலே எக்ஸ்கியூஸ் மீ சார் அப்படின்னு இருக்காரு. அங்கே உள்ளே உட்காந்துருந்தது ரஜினிகாந்த். ரஜினிகாந்த் சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டு கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை பார்த்து தான் எப்படி நடிக்கணும் அப்படின்ட்டு ஸ்டைல் மேனரிசம் இருக்குல்ல, இதெல்லாம் கண்ணாடி முன்னாடி அவர் செஞ்சு பார்த்துக்கிட்டு இருக்கார். சோலோவாக மேக்கப் ரூமில் உட்காந்துக்கிட்டு கையில் சிகரெட்டு, அவர் கையிலையும். அவரும் அப்போ செயின் ஸ்மோக்கர் தானே மகேந்திரன் மாதிரியே. சிகரெட்டை பிடிச்சிக்கிட்டே அவர் கண்ணாடியில் தன்னுடைய முகத்தை காமிச்சு அப்படியே பலவிதமான ஸ்டைல்கள், அப்படியே தலையை கோதுறது, எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருக்காரு. இதை மகேந்திரன் சார் பார்க்குறாரு. பார்த்துட்டு ரஜினிகாந்த்கிட்ட போயிட்டு தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டார். இந்த திரைப்படத்தினுடைய கதை வசனகர்த்தா நான் தான், என் பேர் மகேந்திரன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் சொல்கிறாரு. ரஜினிகாந்துக்கு அது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அன்னைக்கு தான் அவர் முதல் நாள் வர்றாரு. அதுக்கு முன்னாடி அவருடைய சீன்ஸ் எதுவும் எடுக்கலை. அவர் சீன்ஸ் அன்னைக்கு தான் ஃபஸ்ட்டு டைம் ஷூட் பண்ண போகிறாங்க. அந்த படப்பிடிப்பில் கலந்து கொள்வதற்காக அன்று தான் ரஜினிகாந்த் வந்திருக்கிறார். அதற்கு முன்னால் மகேந்திரனை அவர் சந்தித்ததில்லை, யார் என்று தெரியாது. மகேந்திரனே தான் தான் அந்த திரைப்படத்தினுடைய கதை வசனகர்த்தா அப்படின்னு சொல்லி மகேந்திரன் சார் சொன்ன உடனே ரஜினிகாந்துக்கு அளவற்ற மகிழ்ச்சி. கதாசிரியரை நேரடியாக சந்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி. அப்போ மகேந்திரன் சார் சார் நீங்கள் தப்பாக நினச்சிக்கிறாங்க, நான் சிகரெட் வச்சுருந்தேன், சிகரெட் தீர்ந்து போச்சு, எனக்கு இப்போ சிகரெட் வேணும், அதான் ப்ரொடக்ஷனில் சொல்லி சிகரெட் வாங்கிட்டு வர சொல்லாமான்னு நினச்சேன். இந்த மேக்கப் ரூம் திறந்துருந்தோடனே சரி யாரோ இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்டு நான் உள்ளே வந்துட்டேன். நீங்கள் ஏற்கனவே சிகரெட் பிடிச்சிக்கிட்டு தான் இருக்கீங்க, எனக்கு ஒரு சிகரெட் தர முடியுமான்னு. அதுக்கு பிறகு மகேந்திரன் சாருக்கு ரஜினிகாந்த் சிகரெட் கொடுத்துருக்காரு. ரெண்டு பேரும் சேர்ந்து சிகரெட் பிடிச்சிருக்காங்க. லைஃப்பில் ரஜினிகாந்தும் டைரக்டர் மகேந்திரன் சாரும் நண்பர்களாக ஆனார்கள் அப்படின்னா, மகேந்திரன் சார் இயக்கத்தில் ரஜினிகாந்த் நடித்து முள்ளு மலரும் அப்படின்ற ஒரு திரைப்படம் காவியமாக திரைக்கு அனைவருடைய உள்ளங்களிலும் இன்று வரை வாழ்ந்து கொண்டே இருக்கிறது அப்படின்னா, ஆரம்பத்தில் இவர்கள் எப்படிப்பட்ட சூழலில் சந்தித்திருக்கிறார்கள் என்பதை மனதில் நினைத்து பாருங்கள். இருவரையும் இணைந்து பேச வைத்தது ஒரு சிகரெட். ஒரு சிகரெட்டால் இருவரும் நேரடியாக சந்தித்து நண்பர்களாக ஆகி இருக்கிறார்கள். இது எந்த அளவிற்கு ஆச்சரியத்தை உண்டாக்கக்கூடிய ஒரு சம்பவம் என்பதை நீங்கள் நினைத்து பாருங்கள். அதுக்கு பிறகு ஆடுபுலி ஆட்டம் படத்தில் அந்த கதை, இவருடைய கேரக்டர் எல்லாத்தையும் விலாவரியாக மகேந்திரன் சார் சொல்லியிருக்காரு. டோட்டலாகவே அந்த கதை, கதாபாத்திரம் எல்லாமே ரஜினிகாந்துக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. இதில் ஆச்சரியமான இன்னொரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, படத்தில் வில்லனாக நடிப்பவர் ரஜினிகாந்த் ஒரு பக்கம் இருக்கட்டும், மகேந்திரன் சார் அந்த கதாபாத்திரத்தை உருவாக்கின்னு இருக்குல்ல, அந்த கதாபாத்திரத்துக்கு பேரே ரஜினின்னு வச்சுருக்காரு. இது இயல்பாகவே அமைந்திருக்கிறது. அதுபோல் ரஜினிகாந்த் அதில் நடித்தார். அந்த படத்தில் வரக்கூடிய காட்சிகளில்
பல இடங்களில் ரஜினிகாந்த் வந்து தன்னுடைய தலை முடியை கோதியவாறு அவருக்குன்னு இருக்கக்கூடிய இந்த ஸ்டைல் மேனரிசம் எல்லாத்தையும் சொல்லி இதுதான் ரஜினி ஸ்டைல் அப்படின்னு சொல்லி படம் ஃபுல்லாகவே சொல்லுவார். மகேந்திர சார் ஸ்கிரிப்ட்லேயே இப்படி எழுதியிருக்காரு, இதுதான் ரஜினி ஸ்டைல், இதுதான் ரஜினி ஸ்டைல்னு. யோசிச்சு பாருங்கள், இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஆடுபுலி ஆட்டம் தயாரிப்பில் இருந்தபோது எப்படிப்பட்ட சுவாரஸ்யமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு அப்படின்றத நினச்சி பாருங்கள். அதுக்கு பிறகு ராயப்பேட்டாவில் ஆக்சுவலாக கரெக்டாக சொல்லணும்னா மியூசிக் அகாடமிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு வீடு, அந்த வீட்டில் தான் ரஜினிகாந்த் ஆரம்ப காலத்தில் தங்கி இருந்தார். அவர் தங்கி இருக்கக்கூடிய அந்த வீடு இருக்குல்ல, அதற்கு பலமுறை மகேந்திரன் சென்றிருக்கிறார். மகேந்திரன் என்ன சொல்கிறாருன்னா, இரவு 3 மணி வரை கூட நாங்கள் 2 பேருமே உட்கார்ந்து சினிமாவை பற்றி நிறைய பேசி இருக்கிறோம் அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இன்றைக்கி டைரக்டர் மகேந்திரன் சார் இல்லை. அப்படிப்பட்ட நிலையில் எத்தனையோ வருடங்களுக்கு முன்னால் ஆடுபுலி ஆட்டம் படம் தயாரிப்பில் இருந்தபோது ரஜினிகாந்துக்கும் டைரக்டர் மகேந்திரன் சாருக்கும் இடையே நடைபெற்ற அந்த அருமையான சந்திப்பு சம்பவத்தை நினைத்து பார்க்கும்போது எந்த அளவிற்கு அது ஒரு சுவாரஸ்யமான சம்பவம் என்பதை நான் நினைத்து பார்க்கிறேன். நான் ரசித்த அந்த சம்பவத்தை நீங்களும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அதை இங்கு கூறுகிறேன்.